வெண்ணிலாவும் பாட்டியும் ரொம்ப ஓவரா கண்மணி பத்தி பேசுறாங்க. அத கேட்டு தாங்கிக்கவே முடில. அவங்க அவங்க ஃப்ரெண்டால அவங்க செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்படியே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. உடனே "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எதுக்கு இப்படிலாம் பேசுறீங்க நீங்க? நீ அமைதியா இருப்பா, நான் பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "உங்களுக்கு என்னதான் வேணும்?" அப்படின்றாங்க. "எங்களுக்கு எதுவும் வேணாடி. நீ இந்த பிரியாணி கடையில அவமானப்பட்டு அசிங்கப்படுறல. ரோட்ல நின்னு பிரியாணி வந்து வந்து ஐயோ! அம்மா வாங்கிக்கிங்க, அம்மா வாங்கிக்கிங்க, அப்பா வாங்கிக்கிங்க தட்டி தட்டி நீ கூப்பிடுறத பார்க்கும்போது காமெடியா இருந்தது எங்களுக்கு. அதனால தான் நாங்க இங்க வந்தோம்" அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு கண்மணி முறைக்கிறாங்க. கண்மணி "என்ன கண்மணி இதெல்லாம்? நீ கம்முனு இருக்கா? அவங்க அவ்வளோ பேசுறாங்கன்னோனே, நீ அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட அதட்டுறாங்க. உடனே "என்னடி வாயே காணோம், அவ்வளோ வாய் பேசுவே, இப்ப எங்க போச்சு வாய்? அவமானத்துல வாய் வரலையா உனக்கு? அதான் உனக்கு பேச முடியலையா?" அப்படி சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. "உன்னை நிறுத்துறீங்களா?" அப்படின்றாங்க பாட்டிய. பாட்டி அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. "என்னடி என்ன போய் நிறுத்த சொல்ற? பின்ன உங்கள சொல்லாம யார் சொல்லுவா? நானா உங்கள தேடி வந்தேன், நீங்க தானே என்ன தேடி வந்திருக்கீங்க. எதுக்காக 2 பேரும் இப்ப தேடி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நான் குடுக்குற பிரியாணில தரம் இருக்கு. நீங்க குடுக்குற பிரியாணில தரம் இருந்ததா? க பூச்சியும் என்னென்ன இருந்ததுன்னு சொல்லிட்டு போட்டாங்களே, நாங்கலாம் பார்த்துன்னு தானே இருந்தோம்" அப்படின்றாங்க. அது கேட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்னடி ரொம்ப வாய் ஓவரா தான் போற?" "அப்படிதான் போவேன். தரமான பிரியாணிய எங்க குடுத்தாலும் எல்லா மக்களும் வாங்குவாங்க. இங்க இருக்கிறவங்க நல்லா தான் சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால தேவையில்லாத பேசாம முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க." "ஓ! ரோட்ல பிரியாணி விக்கிற உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தா, என்ன மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்க இப்படி பேசணும். நீங்க ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கீங்க. ஆனா எதுக்காக என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே கார்லயே போயிட வேண்டியதானே?" "என்ன கண்மணி, பாட்டிக்கிட்ட பேசுறோம் ஞாபகம் இருக்கா உனக்கு? இப்படி பேசுற?" அப்படின்றாங்க. "அப்படி தாண்டி பேசுவேன். நீ ஏதாவது வாய திறந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நல்லா இருக்காது" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க பாட்டி. "வெண்ணிலா நீ அமைதியா இரு, இவகிட்ட நான் பேசிக்கிறேன். என்னடி ரொம்ப வாய் பேசுற? ரோட்ல பிரியாணி கடை நடத்திக்கிட்டு அசிங்கமா நீ பண்ணிட்டுருக்க. இது உனக்கு அசிங்கமா இல்ல?" அப்படின்றாங்க. "அசிங்கமா இல்லையா? எனக்கு எதுக்கு அசிங்கமா இருக்குது? நான் சாப்பாடு தானே விக்கிறேன். இதில என்ன அசிங்கம் இருக்கு? நீங்களும் அதே தானே சாப்பாடு தானே விக்கிறீங்க. என்ன நீங்க காஸ்ட்லியான ஹோட்டல்ல விக்கிறீங்க. நான் ரோட்ல விக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். எல்லா சாப்பாடும் ஒரே விக்கிறது தான். எல்லாம் ஒண்ணு தான்" அப்படின்றாங்க. "ஓ! உன்னோட இந்த சாதாரண ரோட்டு கடையும் என்னோட அவ்வளோ பெரிய ஹோட்டலும் ஒண்ணாயிடுமா? ஒண்ணு தான் என்ன பொறுத்தவரைக்கும். உன்ன பொறுத்தவரைக்கும் வேணா ஒண்ணா இருக்கலாம். ஆனா என்னைக்குமே ஒண்ணாகாதுடி. என் ஸ்டேட்டஸ்க்கு நீ வரவே முடியாது. நான் காட்டுறேன். உங்க ஸ்டேட்டஸ்க்கு நான் காட்டுறேன்." "ஓ! அந்த அளவு ஆயிடுச்சா? பாட்டி இவள பார்த்தீங்களா? எப்படிலாம் நினைக்கிறான்னு. ரோட்டு கடையிலேயே இருந்து பிரியாணி வித்து பெரிய ஆளாயிடணும்னு நினைக்கிறா. ஆயிடுவா ஆயிடுவா" அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க 2 பேரும். அதெல்லாம் பார்த்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம கண்மணியும் அவங்க ஃப்ரெண்டும். உடனே "இங்கேருந்து முதல்ல கிளம்புறீங்களா?" அப்படின்ட்டாங்க. "நாங்க கிளம்ப தான் போறோம். இந்த மாதிரி ரோட்டு கடைங்களெல்லாம் நிற்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது." உடனே கண்மணியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. "அப்படின்னா நீங்கள் கிளம்ப வேண்டியதானே? எதுக்கு இங்கேருந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன ஒருத்தி கூட வாயடி வச்சிருக்க போல்ருக்கு. 2 பேரும் இப்படியே ரோட்டில் நின்று பிரியாணி கூவி வித்துட்ருங்க" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்க, ரொம்ப ஓவரா பேசிட்டே போறீங்க. உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க." "என்னடி ரொம்ப ஓவரா பேசுற?" அப்படின்றாங்க வெண்ணிலா. "அப்படிதான் பேசுவேன். உங்க 2 பேருக்குமே சொல்கிறேன். தேவையில்லாமல் என் வழியில் தலையிடாதீங்க. இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன். உங்களோட நான் பெரிய பணக்காராகி உங்க முன்னாடியே நான் நிற்கலை. என் பேர் கண்மணி இல்லை. அன்னைக்கு உங்ககிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட எந்த பேச்சும் எனக்கு கிடையாது. மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க." "ஓ! என்னோட நீ பெரிய பணக்காரி ஆயிடுவியா? பெரிய லெவலில் ஆயிடுவியா? முதல்ல ஒரு சின்ன ஹோட்டலாவது உன்னால் திறக்க முடியுதான்னு பார்க்கலாம். அப்புறம் எங்ககிட்ட நின்று பேசு" அப்படின்றாங்க வெண்ணிலா. "நான் ஹோட்டல் என்ன, உங்களோட பெரிய ஹோட்டலாகவே நான் என்னால் திறக்க முடியும். திறந்து காட்டுறேன். உங்கள் கண் எதிரவே நான் வாழ்ந்து காட்டுறேன். இந்த கண்மணியை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. என்னோட வளர்ச்சியை எக்காரணம் கூட உங்களால் தடுக்க முடியாது. பார்க்கலாம் நீங்களா நானான்னு சொல்லிட்டு" அப்படின்னோடனே அப்படியே பாட்டி செமைய டென்ஷனா. "ஓ! அந்தளவு ஆயிட்டியாடி? பார்க்கலாம்டி" அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. "என்ன கண்மணி இவங்க இவ்வளோ பேசுகிறாங்க?" அப்படின்னோடனே "எப்படி கண்மணி இதெல்லாம் தாங்கிட்டு இருக்க?" அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க. "பரவாயில்ல, இவங்களுக்கு இந்த மாதிரி பதில் சொல்கிறதோட நம்ம ஒரு ஸ்டேட்டஸ்க்கு பதில் சொல்லணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போவே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன்னு சொல்ல போகிறேன்" அப்படின்னோடனே "என்ன சொல்கிற கண்மணி?" "ஆமாம், எப்போ இவங்க இப்படி பேசினாங்களோ இதுக்கப்புறம் மௌனா இப்படி இருக்கிறது சரியில்லை. அதனால் ஜீவா கிட்ட ஃபோன் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிட்டு போகிறேன்" அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. "கண்மணி நல்லா யோசிச்சியா? நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் தேன்மொழி" அப்படின்றாங்க. "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இங்கே ஜீவா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. "தேங்க்ஸ் கண்மணி, நீ வரேன்னு சொன்னது" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு.